வாக்கு சேகரிக்கிறார். ஏப்ரல் 3ஆம் தேதி மக்கள் நீதி மையத்தின் நிறுவனரும் தலைவருமான நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அரியலூரில் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய 2 தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கு சிதம்பரம் பகுதியில் ஒருங்கிணைக்கப்படுகிற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வாக்கு சேகரிக்க உள்ளார். தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணிக்கு மக்கள் பேராதரவை வழங்குகின்றனர். முதல்வர் செல்லும் இடங்களிலெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருகின்றனர். கடந்த முறை 40க்கு 39 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி இந்த முறை 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அலை வீசுகிறது. வட இந்திய மாநிலங்களிலும் கூட, வடகிழக்கு மாநிலங்களிலும் கூட இந்த முறை இந்தியா கூட்டணி பெரும் வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் உரிய பாடத்தை புகட்டுவார்கள். இந்த தேர்தல் இந்திய நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில் நடக்கிற நாட்டின் விடுதலைக்கான 2ஆம் சுதந்திர போர். ஆகவே இந்த போரில் மக்கள் வெல்வார்கள், பாரதிய ஜனதா தூக்கி எறியப்படும் ஆட்சி பீடத்திலிருந்து என்று நம்புகிறேன். கூட்டணி கட்சியை சார்பா மதிமுக மேல வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எது உள்ளர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? இதுவரையில் இந்திய அரசியல் களத்தில் இதுபோன்ற வெளிப்படையான நடவடிக்கைகள் ஒரு கட்சிக்கு எதிராக அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதில்லை. தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரமாக ஆட்சியில் இருப்பதைப் போல எண்ணிக்கொண்டு செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. சின்னம் ஒதுக்குவதிலே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உடனுக்குடன் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அல்லது அந்த அணிக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்க மறுதளித்து ஆணை பிறப்பிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படித்தான். நாங்கள் விண்ணப்பம் செய்து 1.5 மாதங்களுக்கு பிறகு சின்னம் ஒதுக்க முடியாது என்று மறுத்து ஆணை பிறப்பித்தது. அதற்கு அவர்கள் சொல்லியிருந்த காரணம், கடந்த முறை நீங்கள் பானை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் நீங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 1% தாண்டவில்லை என்று சொல்லியிருந்தது. ஒரே தொகுதியில் நான் மட்டுமே பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். நான் பெற்ற வாக்குகள், ஒரு தொகுதியில் பெற்ற வாக்குகள் 1.18%. தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலேயே அது கிடக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் நான் 1% கூட வாக்கு பெறவில்லை என்று பொய் சொல்லி சின்னம் தர மறுத்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.